தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Redmi Note 8 மற்றும் Redmi Note 8 Pro அதை பத்தின லீக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து Redmi Note 7 and Note 7 Pro லான்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா Redmi Note 8 and Note 8 Pro பத்தி லீக்ஸ் வந்திருக்கு. இந்த லீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 8 Pro மற்ற சீரிஸ் இல்லாம ஒரு யூனிக்கா விஷயங்கள் வரப்போகுது, ஒரு யூனிக் மேட்டர்ஸ், யூனிக் ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 மெகாபிக்சல் கேமரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது Redmi Note 8 and Note 8 Pro. முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம Note 5 Proக்கும் நிறைய லீக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போது அதே கன்ஃபர்மேஷனில் தான் லான்ச் ஆச்சு. நம்ம 2 months முன்னாடியே லீக்ஸ் போட்டோம். அதே மாதிரி Redmi Note 7 and Note 7 Proக்கும் நம்ம முன்னாடியே லீக்ஸ் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 14 மெகாபிக்சல் கேமரா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா 14 மெகாபிக்சல் தான் Redmi Note 7 and Note 7 Pro லான்ச் ஆச்சு. பட் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாம்சங் அந்த 14 மெகாபிக்சல் Redmi Note 7க்கு சென்சார் சப்போர்ட் விட்டதுனால இந்தியாவில் மட்டும் என்ன ஆச்சுன்னா ஒரு பிரச்சனையாகி Redmi Note 7க்கு வந்து 14 மெகாபிக்சல் கேமரா கிடைக்கல. பட் ஆனால் Note 7 Proக்கு 14 மெகாபிக்சல் கேமரா கிடைச்சிச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ Redmi Note 8 Proக்கு வந்து லீக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா வந்து ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. Redmi Note 7 Proக்கே பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 8 and Note 8 Pro கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro கிட்டத்தட்ட 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் வந்துருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நோட் சீரிஸ் ஃபுல்லாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஸ்பெசிஃபிகேஷனில் ப்ராசஸராக இருக்கட்டும், லைக் கேமராவாக இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கும்னு நினைப்பாங்க. Redmi Y சீரிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி சீரிஸ் மட்டும் தான், உங்களோட ஃப்ரண்ட் கேமராக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேஷன் போகும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா தான் ஹை மெகாபிக்சல் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் Redmi Note சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸரும் நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்கள் கேமராவும் நல்லா இருக்கும், அதே மாதிரி டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஹையாக இருக்கும் லோ காஸ்ட்டில். இப்போ Redmi Note 8 Pro வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா Redmi Note 8 லான்ச் பண்ணும்போது Note 8 Pro லான்ச் பண்ணலாம், அப்போதான் நல்லா ஒரு ஹைப் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் லான்ச் சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் Redmi Note 8 Proல ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே வந்து 6.39 inches இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமோல்டட் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேக் சைடில். இந்த ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா ஃபர்ஸ்ட் கேமரா, பிரைமரி கேமரா. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா வந்து உங்களுக்கு 5 மெகாபிக்சல். அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா வந்து என்ன வரும்னா 2 மெகாபிக்சல் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு 3 கேமரா பேக் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 25 மெகாபிக்சல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாப்அப் கேமரா நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ விவோ லான்ச் பண்ணாங்க பாப்அப் கேமரான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே பாப்அப் கேமரா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ Redmi Note 8 Pro வந்து பார்த்தீங்கன்னா 28 மெகாபிக்சல் செல்ஃபி பாப்அப் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை வாட்ஸ்ன்னு தெரியல, அது வந்து ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் Snapdragon 730 ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு 91 மொபைல்ஸ் லீக் படி பார்த்தீங்கன்னா Snapdragon 730 தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது ப்ரைஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 15,000 வரும். பட் ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்கும், அதை தாண்டி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ லான்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக Redmi Note 7 Note 7 Pro ரிலீஸ் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் Redmi Note 8 வாங்குவீங்களா, Redmi Note 8 Pro வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. எங்க சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.